இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி ப்ளஸ் தோசை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம தக்காளி சட்னி ப்ளஸ் தோசை அது எங்கள் அம்மா செஞ்சு போட்டிருப்பாங்க. இப்போ நான் செஞ்சு போட போகிறேன். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு போடலாம். கடுகு எடுத்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வதக்கி கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போடலாம். அதுக்கு முன்னாடி சிம்ல வச்சுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் கூட உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லவங்கம் சேர்த்துக்கலாம். போட்டாச்சு. அது இப்போ இது கூட நம்ம தக்காளியும் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நாங்கள் வந்து இந்த மிக்சியில் அரைச்சி போடுறதுனால அப்படியே போட்டுருவோம். நீங்களும் மிக்சியில் அரைச்சிங்கன்னா தக்காளி வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதனால நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் முன்னாடி ஆற வச்சு நெக்ஸ்ட் மிக்சியில் போட்டு அடிச்சா தக்காளி சட்னி ரெடி. மாவை உப்பு போட்டு கலக்கி வச்சாச்சு. நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சதை அப்படியே மிக்ஸி சாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம தோசை சுடலாம். அவ்வளோதான், இன்னைக்கு ஒரு டின்னர் ஃபினிஷ்ட். பை.